வணக்கம் நண்பர்களே. கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இன்றைய எபிசோட்ல நான் அனுப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அந்த ஃபைல்ல இருந்த போட்டோல இருக்க பொண்ணு, அவளோட வாழ்க்கையில பல நிறங்கள் இருந்துச்சு. ஆனா ஒரு சம்பவம் அவ வாழ்க்கையவே இருட்டாக்கிடுச்சு. அவ உரிமைக்காக அவளால சண்டை போட முடியாமலாம் இல்ல. ஆனாலும் அவ தோல்வி அடைஞ்சிட்டா. அந்த தோல்விக்கு பின்னாடி பல ரகசியங்கள் இருந்துச்சு. அது ஒரு போலீஸ் ஆபீசரை தூங்க விடாம பண்ணிருச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சு? தான் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த பொண்ணு ஒரு போட்டோவா மாறி அந்த போலீஸ் ஆபீசர் ஃபைலுக்குள்ள வர என்ன காரணம்? என்னாச்சுக்கா? அவன் தானே கால் பண்ணா? த்ரிஷா, இந்த பங்கஜ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இவன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கான். இங்க பாருக்கா, இப்ப நீ அவனை பார்த்து பயப்படக்கூடாது. நீங்க ஏதோ ஒரு முடிவை எடுத்து தானே ஆகணும். இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. அட பங்கஜ், நீங்களா? சந்தியா எங்க? அது சந்தியா. சந்தியா, என்கிட்ட சொல்லாம உங்க அம்மா வீட்டுக்கு எதுக்காக வந்த? போன் பண்ணாலும் ஏன் எடுக்க மாட்டற? உனக்கு என்னதான் ஆச்சு? அக்கா, உனக்கு என்ன வேணும்ன்றது சொல்லி இவர்கிட்ட. த்ரிஷா, இங்க பாருங்க மாப்பிள்ள, இவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. மாமா, நான் அப்புறமா உட்கார்றேன். முதல்ல என்னோட வழியை புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அத்தைய பேச அடிச்சிருப்பீங்கல்ல. ஒரு வாட்டி நான் சந்தியாவை அடிச்சிட்டேன், அதுக்கே இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க மாமா. சந்தியாவை கூட அனுப்புறீங்களா இல்லனா? இல்ல, அவ உங்களுடைய மனைவி. எப்படியாவது சமாதானப்படுத்தி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நீங்க என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் அக்காவை அடிச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு இவர் அடிச்சே கொன்னுட்டாருன்னா? அப்பா ஹாஸ்பிட்டலைஸ் ஆன உடனே நீங்க கம்பெனியோட கதையை முடிக்கிறீங்க. இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. ஒவ்வொன்றுத்துக்கும் எனக்கு கணக்கு வேணும். த்ரிஷா, ஐம் பிஸி, அப்புறம் கால் பண்ணு. குணால், ஒரு எமர்ஜென்சி விஷயம். என்னாச்சு? உன்னோட லாயர் கிட்ட என்ன ஒரு வாட்டி பேச வைக்கிறியா? சந்தியா அக்காவோட டிவோர்ஸ் கேஸ பத்தி ஒரு வாட்டி பேசணும். சந்தியா அக்காவுக்கு போன வருஷம் தானே கல்யாணம் ஆச்சு. விஷயம் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. நீ இப்பதான் என்கிட்ட சொல்ற? நீ எனக்கே கால் பண்ண மாட்டேங்கிற. அந்த அளவுக்கு பிஸியா இருக்க. அப்பாவால இப்ப ஆபீஸ்க்கு வர முடியல. ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப அதிகமாயிடுச்சு. I'll send you some lawyers number. முதல்ல நீ அந்த லாயரை போய் பாரு. நாம அப்புறம் பேசலாம். சாரி த்ரிஷா. என்னாச்சு? இடிச்சதுல சந்தோஷமா இருக்கியா என்ன? இந்த மாதிரி சிரிச்சுட்டு வந்து பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. போயிட்டு உன் வேலையை பாரு. ரோனக் சார் உன்னை கூப்பிட்டாரு, போய் பாரு. கமேன். த்ரிஷா, பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ எனக்கு கீழே தான் வேலை செய்யற. ஆனா மெயில் என்னமோ பாஸ்க்கு அனுப்பியிருக்க. என்கிட்ட பேசிருக்கணும்ல. சார், அது இட்ஸ் ஓகே, பயப்படாத. சொல்லப்போனா பாஸ் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. நான் என்ன வேணாலும் பண்ணலாம். என்னாச்சு? த்ரிஷா ஃபோன் எடுத்தாலா இல்லையா? அம்மா ரெங்கு போயிட்டே இருக்கா, ஆனா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. அட 12 ஆக போகுது. இந்நேரம் அவ வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. த்ரிஷா, நீ எதுக்காக ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? நீ எங்க இருக்க? அக்கா, அக்கா, அது வந்து த்ரிஷா, எதுக்காக அழுகுற? த்ரிஷா, நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் இப்பவே வரேன்.
த்ரிஷா த்ரிஷா நீ ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்க? த்ரிஷா அக்கா நீ நீ குடிச்சிருக்கியா? எதுக்காக அழுற த்ரிஷா? சொல்லு, என்னதான் ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு த்ரிஷா? ஒருவேளை யாராச்சும் ஒண்ணு த்ரிஷா இங்க பாருமா. அழுதுகிட்டே இருந்தா எப்படி? ஏதாச்சும் சொல்லு. யாருன்னு சொல்லுமா. யாரு இப்படி பண்ணது சொல்லு. நீங்க இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா அவ எப்படி பதில் சொல்வா? பாருங்க, நம்ம பொண்ணு ரொம்ப பயந்துருக்கா. இங்க பாருமா, நீ பயப்படாத. ஒண்ணு பண்ணு, நீ உள்ள போய் ஃப்ரெஷ் ஆகு. ஆனா அப்பா, இவள மெடிக்கல் செக்அப் பண்ணாம சேஞ்ச் பண்ண கூடாது. முதல்ல நம்ம இவள போலீஸ் கிட்ட கூட்டிட்டு இல்ல போலீஸ் வேண்டாம். போலீஸ் கிட்ட போனா நம்மள தான் அவமானப்படுத்துவாங்க. ஆனா அப்பா, நான் தான் சொல்றேன்ல. எப்படி பண்ணி வச்சிருக்காங்க. போய் குளி, அப்பதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். என்ன யோசிக்கிற? சரி இரு, நான் கழட்டுறேன். த்ரிஷா 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 என்ன ஆச்சு? த்ரிஷா என்ன ஆச்சு? த்ரிஷா, இந்த அமைதி உன் வலியை மறைச்சி வைக்காது. உன் கஷ்டத்தை நீ வெளியே சொல்லிதான் ஆகணும். உனக்கு என்ன ஆச்சு சொல்லு த்ரிஷா. நீ அங்க போஜ்பூருக்கு எப்படி போன? த்ரிஷா த்ரிஷா அழாதம்மா, அழாத. சரி சரி அழாத. அவ 5 நாளா எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறா டாக்டர். என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறா. நீங்க எதுக்காக 5 நாள் வெயிட் பண்ணீங்க சார்? முதல்ல என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே? ஏதாவது பேசு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க, நான் கொஞ்சம் தனியா செக்அப் பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்க? சந்தியா த்ரிஷாக்கு காயங்கள் பட்டிருக்கு. ஆனா அவளுக்கு ரேப் நடந்த மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. அக்கா, நான் த்ரிஷாவை பார்க்கணும். நான் அங்க வந்து அவளை பார்க்கலாமா? நீ த்ரிஷா கிட்ட பேசணும் தான் நானும் நினைக்கிறேன். அவ கஷ்டம் என்னன்னு உன்கிட்டயாவது சொல்லுவா. ஆனா அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா போன்லயாச்சும் நான் அவகிட்ட பேசணும்ல. ப்ளீஸ் போனை கொஞ்சம் த்ரிஷா கிட்ட கொடுங்க. த்ரிஷா த்ரிஷா என்னாச்சு? அப்பா, த்ரிஷா கதவை திறக்க மாட்டா. கதவு தட்டு. த்ரிஷா கதவை தரமா? த்ரிஷா த்ரிஷா ஹலோ ஹலோ அக்கா. த்ரிஷா த்ரிஷா ஒருவேளை இது சூசைட்னா, சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு த்ரிஷாக்கு என்ன ஆச்சு? சூசைட் நோட்ல எந்த நியாயத்தை பத்தி அவ பேசுறா? சார், த்ரிஷாவை ரேப் பண்ணிட்டாங்க.
ரேப் பண்ணாங்களா? நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? நான் முயற்சி பண்ணேன் சார். அப்படின்னா உங்களுக்கு ரேப் நடந்திருக்கு. சார் நான் தான் சொன்னேன்ல சார். ஆனா இவ எதுவுமே பேச மாட்டாளே. அவ ஷாக்ல இருக்கா சார். நீங்க எஃப்ஐஆர் எழுதுங்க, மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க சார். இங்க பாருங்க, நான் என்ன பண்ணுன்னு நீங்க சொல்லாதீங்க. இதெல்லாம் எங்க நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். அது த்ரிஷா எனக்கு போஜ்பூர்ல கிடைச்சா. அங்கதான் அக்கம் பக்கத்துல ஏதோ நடந்திருக்கும். சம்பவம் போஜ்பூர்ல நடந்துச்சு. நீங்க இவளை கூட்டிட்டு தேவ்லி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க. நான் அவளை தேவ்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வேற ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா அப்பதான் அப்பாவோட கால் வந்துச்சு. இவர் எங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. சார், நான் உங்களை கூப்பிட்டதுக்கான காரணம் த்ரிஷாவுக்கு நியாயம் கிடைக்க கூடாதுன்னு இல்லை. ராத்திரி நேரத்துல இவங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எங்க போவாங்க? சார், நான் எங்களுடைய ஃபேமிலி டாக்டரை கூப்பிட்டு இருந்தேன். அவளை செக்அப் பண்ண வச்சேன். சந்தியா த்ரிஷாக்கு காயங்கள் பட்டிருக்கு. ஆனா அவளுக்கு ரேப் நடந்த மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. உங்களோட ஃபேமிலி டாக்டர் தான் ரேப் இல்லைன்னு சொல்லிட்டாருல, அதுக்கப்புறமும் நீங்க ரேப் தான் எப்படி சொல்றீங்க? ஏன்னா சார், அவளை 5 நாளைக்கு அப்புறம் செக்அப் பண்ணோம். அதனால அவங்களுக்கு அது தெரியாம இருந்திருக்கலாம். திரிஷாக்கு இது எப்ப நடந்துச்சு? கிட்டத்தட்ட 7 நாளைக்கு முன்னாடி. மார்ச் 1 அவ எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணியிருந்தா. ஹலோ சந்தியாக்கா, இன்னைக்கு நான் வீட்டுக்கு லேட்டா வருவேன். ஏன்? ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கா? இல்ல, ஆஃபீஸ்க்கு அப்புறம் பிளாசா ஹோட்டல்ல பார்ட்டி இருக்கு, அங்கதான் போறேன். சார், எனக்கு என்னவோ த்ரிஷாக்கு அந்த பார்ட்டியில தான் ஏதோ நடந்திருக்கு. அது யாரோட பார்ட்டி? அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த பார்ட்டி பிளாசா ஹோட்டல்ல நடந்துச்சு. சார், த்ரிஷா ரூம்ல இந்த மொபைல் கிடைச்சது. இந்த மொபைல் த்ரிஷாவோடதா? ஆமா சார். இது லாக் ஆயிருக்கு. பாஸ்வேர்டு என்ன? பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது சார். எங்களுக்கு த்ரிஷாவோட ஃபோன், டேப், லேப்டாப், என்னென்ன கேஜெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ அதெல்லாம் எங்களுக்கு தேவை. த்ரிஷா கிட்ட ஒரு லேப்டாப் இருந்துச்சு. அதை அவ ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போவா. ஆனா அன்னைக்கு நைட்டு அவளை கூட்டிட்டு வர போகும்போது அங்க அவகிட்ட லேப்டாப்பும் இல்லை, லேப்டாப் பேக்கும் இல்லை சார். நீ என்ன பார்த்துட்டு இருக்க? சம்ம சால்வ் பண்ண. இது எனக்கு புரியவே மாட்டுது. இன்னொரு வாட்டி சொல்ல. இவ்ளோ ஈஸியான சம்ம உன்னால சால்வ் பண்ண முடியலையா? உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்க நான் மறந்துறோன்னு பயமா இருக்கு. இங்க பார், இவ்வளவுதான். ஆனாலும் உனக்கு புரியல. நல்லா பிராக்டிஸ் பண்ணு. இந்தா, புரியுதா? சரி, இப்போ நான் கிளம்புறேன். மற்றதை நாளைக்கு சால்வ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படி திட்டிக்கிட்டு இருக்க? அவங்க அப்பா பெரிய ஆளு. அதனாலதான் 12th 3 முறை ஃபெயில் ஆயிட்டான். இப்போ 4வது முறையும் ஃபெயில் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அட, பையன் அந்த கம்ப்யூட்டரை மறந்துட்டு போயிட்டான். அப்பா, கம்ப்யூட்டர் இல்ல, லேப்டாப் ஸ்கூல்ல இருந்து கொடுத்தாங்க. போன முறை ஸ்கூல்ல டாப் ரேங்க் எடுத்தல, அதனால. நம்ம கிட்ட 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல முதலாவது போஸ்ட்மார்ட்டம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் நம்ம கைக்கு வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் சூசைட் நோட்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங் திரிஷாவோட ஹேண்ட் ரைட்டிங் கூட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் திரிஷா 1 மார்ச் அவளோட ஆஃபீஸுக்கு அப்புறம் எங்க கிளம்புனா? திரிஷா 1 மார்ச் அன்னைக்கு ஏதோ பார்ட்டிக்கு போனதா சொன்னாங்க. அந்த பார்ட்டி யாருது? அதுக்கப்புறம் திரிஷாவோட அக்கா சந்தியா, அப்புறம் திரிஷா, அவங்க 2 பேருமே உண்மையிலேயே தேவலி ஸ்டேஷன் போனாங்களா? அதுக்கப்புறம் டாக்டர், திரிஷாவை எக்ஸாமின் பண்ண டாக்டர், அவங்க கிட்ட கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் திரிஷாவுடைய ஃபோன், அவ ஃபோனுடைய டிராவல் ஹிஸ்டரி, சிடிஆர், அப்புறம் 8வது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் லேப்டாப். திரிஷாவுடைய லேப்டாப் எங்க இருக்கு? சார், நான் இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல்ல பார்த்ததில்ல. 1 மார்ச் உங்க ஹோட்டல்ல இந்த பார்ட்டி நடந்துச்சு. அந்த பார்ட்டிக்கு இந்த பொண்ணு வந்தா? ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் இல்ல சார், 1st ஆஃப் மார்ச் இங்க எந்த பார்ட்டியும் நடக்கல. த்ரிஷா அவளோட ஏதாவது
ப்ரைவேட் பார்ட்டிக்கு போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்ச்சுக்கு அப்புறம் த்ரிஷா ஆஃபீஸுக்கு வந்தாளா? இல்லை சார், நாங்கள் த்ரிஷாவை காண்டாக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணோம். ஆனால் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவள் அக்கா சொன்னான். அவங்க அக்கா த்ரிஷாவுக்கு ரேப் நடந்திருக்குன்னு சொல்லி. ரேப்பா? சார் எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் மார்ச்சோட சிசிடிவியை பார்க்கணும். பாஸ், இந்த பொண்ணு ஆஃபீஸ் வரும்போது புடவை கட்டிட்டு வந்தா, போகும்போது ஜீன் டாப் போட்டுட்டு இருக்கா. ஆமாம் சார். நார்மலி என்னன்னா த்ரிஷா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு தான் ஆஃபீஸ்க்கு வருவா. ஆனால் அன்றைக்கி அவள் வெஸ்டர்ன் போட்டிருந்தா. அன்னைக்கு அதை பற்றி தான் சார் நான் கேட்டுட்டு இருந்தேன். சொல்லு சர்மா. சார் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மார்ச் பிளாசா ஹோட்டலில் எந்த பார்ட்டி நடக்கல. அதோட நான் சிசிடிவி செக் பண்ணிட்டேன் சார். த்ரிஷா ஃபர்ஸ்ட் மார்ச் பிளாசா ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஒரு க்ளூ கூட கிடைக்கல சார். சார் நிச்சயமா ஹோட்டல்காரங்க தான் உங்ககிட்ட போய் சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்கு நான் த்ரிஷா கிட்ட பேசும்போது ஆஃபீஸ்க்கு அப்புறம் பிளாசா ஹோட்டலில் ஒரு பார்ட்டி இருக்கு, அங்கே தான் போகிறேன். அப்படி எதுவுமே நடக்கல, நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒன்று நீங்கள் போய் சொல்கிறீங்க, இல்லைன்னா உங்ககிட்ட த்ரிஷா போய் சொல்லியிருப்பா. சார் நான் போய் சொல்லலை, த்ரிஷாவும் போய் சொல்லலை சார். நாங்கள் த்ரிஷா ஆஃபீஸ் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் மார்ச்சோட சிசிடிவியை செக் பண்ணோம். த்ரிஷா வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போகும்போது புடவை கட்டிட்டு போயிருந்தா. ஆனால் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது அவள் இந்த ஜீனையும் டாப்பையும் போட்டுட்டு இருந்தா. அவள் இந்த மாதிரி பார்ட்டிக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. சார் ஆனால் அன்னைக்கு நைட்டு த்ரிஷா எனக்கு கிடச்ச போது இந்த டாப் போட்டுட்டு இல்லை சார். அவ வேற ஒரு டாப் போட்டிருந்தா. அப்போது நான் த்ரிஷா கிட்ட கேட்டேன், நான் அவகிட்டே இந்த டாப்பை பார்த்ததே இல்லை, இந்த டாப்பு உன்னோடது இல்லை, இது பார்க்குறதுக்கு பழசு மாதிரி இருக்குது, ஆல்ரெடி போட்ட மாதிரி இருக்குது, இது உன் ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸா? சார் அன்னைக்கு நைட்டு த்ரிஷா இந்த டாப்பும் ஜீனும் தான் போட்டிருந்தா. ஒருவேளை இந்த டாப் த்ரிஷாது இல்லைன்னா யாருது? உனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். நீ என்கிட்ட படிக்கிறதுக்கு வரியா? இல்லைன்னா நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு முறை இதை போட்டு காட்டேன் ப்ளீஸ். இங்க இருந்து கிளம்பு. என்ன நினைச்சிட்டு இருக்க? என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இங்க பாரு. நீயும் என்ன காதலிக்கிறேன்னா சாயங்காலம் முக்கர்ஜி நகருக்கு வந்துரு, காஃபி குடிப்போம், அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துரு. சார் த்ரிஷா என்னோட கிளினிக்கு வரல. இன்சிடென்ட் நடந்து 5 நாளைக்கு அப்புறம் தான் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அங்க என்னால எவ்வளவு செக் பண்ண முடிஞ்சதோ அது மூலியமா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அவளுக்கு காயம் பட்டிருக்கு. ஆனா அவளுக்கு ரேப் நடந்துதான்றது எனக்கு ஷியூரா தெரியல சார். ஆமாம் சார், அக்கா தங்கச்சி 2 பேருமே அவங்க அன்றைக்கி நைட்டு வந்திருந்தாங்க, கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்காக வந்திருந்தாங்க. ஆனால் ஒரு டைம் கூட த்ரிஷா ரேப் நடந்தா சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க அக்கா மட்டும் தான் திரும்ப ரேப் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சார் அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் கைட் பண்ணேன். ஒருவேளை இவங்களுக்கு ரேப் நடந்ததுன்னா போஜ்பூர் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். மீனல், இந்த டாப் மேல பிராண்டோட பேர், இந்த பிராண்டோட டாப் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு விசாரி. ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ. வேண்டாம், யாராச்சும் பாத்துருவாங்க. அட மாடி மேல இங்க யாரும் வரமாட்டாங்க. இல்ல மானஸ், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சரி வா, என் கூட வா. என்ன பண்ற? நான் சொல்றத கேளு இங்க மானஸ். பிரைவசி கிடைக்கும். வா. ஹே வா அண்ணா, நான் சொல்றத கேளு. சார், த்ரிஷாவை எனக்கு காலேஜ் டைம்ல இருந்தே தெரியும். அப்படின்னா காலேஜ் டைம்லேருந்தே லவ் பண்ணுறீங்க? எஸ் சார். எங்கள் 2 பேரோட ஃபேமிலிஸ்க்கும் இந்த விஷயம் தெரியும். த்ரிஷா கூட நீ ஃபிசிக்கலாகவும்? சார், நாங்கள் ரொம்ப வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். ஹவ் ஆர் யூ? வெரி குட். ஃபைனலி இப்போதான் என்னை பார்க்க டைம் கிடைச்சதா? லாஸ்ட் டைம் அவளை என்னால் பார்க்க கூட முடியல. ஃபர்ஸ்ட் மார்ச் பார்த்தீங்களா? இல்லை சார்,
ஃபர்ஸ்ட் மார்ச் அப்போ அவள் எனக்கு கால் பண்ணியிருந்தா. நாங்கள் ஃபோனில் பேசினோம். அவன் என் லாயரை பார்க்கணும்னு சொன்னா. லாயரா? ஏன்? சரி, த்ரிஷாவோட சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, த்ரிஷா ஃபர்ஸ்ட் மார்ச் பார்ட்டிக்கு போகிறதா சொன்னாங்க. நீயும் கூட இல்லை, வேற எந்த பார்ட்டிக்கு போயிருப்பா? எனக்கும் அது புரியல. எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு மெசேஜ் குரூப் இருக்கு. அந்த குரூப்பில் நான் மெசேஜ் பண்ணி எல்லார்கிட்டையும் கேட்டேன். ஆனால் எதுவுமே தெரியல. அந்த குரூப் டீட்டெயில்ஸ், உங்களோடது, த்ரிஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும் சார். சந்தியாக்கா, என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். ஆனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் புரிய மாட்டேங்குது. அது அவ்வளோ பெரிய காயம். திரிஷா எந்த காயத்தை பற்றி பேசுகிறா? இது எனக்கும் புரியல சார். அவ எந்த காயத்தை பற்றி பேசுறான்னு புரியல. ஆனால் திரிஷாவோட மரணத்தோட ரகசியம் இந்த வார்த்தைகளில் தான் ஒளிஞ்சிருக்கு. அதனால நல்லா யோசிங்க. உங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச அந்த காயம் என்னன்னு சொல்லுங்க. அக்கா, அப்பா பண்ண தப்ப நீ தான் அதை திருத்தி ஆகணும். அவருக்கு பங்கஜ ரொம்ப பிடிச்சதில்ல. ஆனா இன்னும் அவர் கூட நீ இருந்தனா இது ரொம்ப பெரிய தப்பாயிடும். அதுக்கப்புறம் நீ திருத்தணும்னு நினைச்சாலும் உன்னால திருத்தவே முடியாது. உங்க கணவர் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? பங்கஜ்க்கும் த்ரிஷாக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா த்ரிஷா சொன்னதால தான் நான் அவன்கிட்டேருந்து பிரியணும்னு நினைச்சேன். எனக்கும் சந்தியாக்கும் செட் ஆனதே இல்லை. பழி வாங்குறதுக்காக அவன் என்னை மாட்டி விட பார்க்குறா சார். சந்தியாக்கும் உனக்கும் செட் ஆகலன்னு அவ தங்கச்சியை பழி வாங்கினியா? திரிஷாவை நீ தானே ஏதோ பண்ண? இல்லை சார், நான் எதுவும் பண்ணல. இதெல்லாம் போய் சார், இந்த பிராண்டோட டாப்ஸ் நிறைய கடைகளில் கிடைக்குது. இதை யாரு எங்க இருந்து வாங்குறாங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் சார். சார் சார் த்ரிஷாவோட ஃபோன் அன்லாக் ஆயிடுச்சு. அவன் ஃபோனில் சிக்மா கேப் ஆப் இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்ச் அன்னைக்கு இந்த ஆப் மூலியமா சம்தா நகர்லேருந்து கேப் எடுத்திருக்கா. யார் கேப் இது? இந்த கேப்போட டிரைவர் சாகிர் சார். இது அவன் ஃபோட்டோ. கூட்டிட்டு வாங்க இவனை. ஓகே சார். சார், இந்த மேடம் என் டாக்ஸியில் ஏறினது உண்மைதான். ஆனால் நான் எதுவுமே பண்ணல சார். திரிஷா சாந்தா நகர்லேருந்து அவ வீடு ஜோஹா நகருக்கு டாக்ஸி பண்ணியிருக்கா. போஜ்பூருக்கு எப்படி போனா? சார், நான் சம்தா நகர்ல இருந்து திரிஷா மேடமை பிக் பண்ணும்போது அவங்க போதையில் இருந்தாங்க. திரிஷா மேடம் சார் சார் அவங்க நிலைமையை பார்க்கும்போது எப்போ வேணாலும் மயக்கம் போட்டு விழுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் பயந்துட்டேன் சார். என்னுடைய டாக்ஸியில் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் தான் மாட்டுவேன்னு பயந்துட்டேன் சார். அதனால நான் மேடமை போஜ்பூர்லேயே இறக்கிட்டேன். ஃபியூல் டேங்கில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு மேம். ப்ளீஸ் நீங்கள் வேற வண்டியை புக் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணு தனியா போதையில இருக்கான்னு அவளை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தல? இல்லைங்க சார், போதையில் இருக்கிற ஒரு பொண்ணை தனியா ரோட்ல விட்டுட்டு போறமேனு கஷ்டமா இருந்துச்சு. அவஸ்தை. சார் சார் என்னை விட்டுருங்க சார். சார், நான் த்ரிஷாவோட ஃபோனில் அவள் இமெயில் அக்கௌண்ட்டில் இருந்த எல்லா மெயிலையுமே செக் பண்ணேன். February 27 கம்பெனியோட ஓனருக்கு ஒரு மெயில் சென்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்குது சார். சார், பிரிண்ட் அவுட். சார், நான் என்ன பண்ணேன் சார்? கம்பெனியில் பெரிய பெரிய ஃப்ராட் பண்ணிட்டு இருந்த அதை பற்றி திரிஷாக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால 27 ஃபெப்ரவரிக்கு அவள் கம்பெனி ஓனருக்கு மெயில் அனுப்பி உன்னை மாட்டி விட்டுட்டா. அதுக்கு தானே அவளை பழிவாங்க. சார் சார் நான் பண்ண ஃப்ராடுத்தனத்தை த்ரிஷா கண்டுபிடிச்சிட்டாங்கிறது உண்மைதான். ஆனால் சார், நான் பண்ண தப்பு எல்லாமே என்னோட மேனேஜர் ரோனக் சார் சொன்னால தான் பண்ணேன். அப்படின்னா திரிஷாக்கு ரோனக் மேலே சந்தேகம் இருந்துச்சு. அதனால மெயில அவள் நேரடியாக கம்பெனி ஓனர் காமிச்சிருக்கா. பாஸ் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. இப்போ நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க என்ன நடக்குது? இந்த விஷயத்தெல்லாம் நீ வெளியே போய் சொன்னா வெளியில் என்னென்ன நியூஸ் வரும்னு தெரியுமா? நீ என்ன செடியூஸ் பண்ண முயற்சி பண்ணன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சார், இவன் பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு என்ன மாட்டி விடுறான். சார் சார் என்ன பண்ணுறீங்க சார்? நீங்கள் சொல்லி தானே எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனால் இப்போ நான் தான் மாட்டேன். சார் சார் நான் எதுவுமே பண்ணலை சார். சார் 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 நான் சொல்கிறேன் சார். சார், த்ரிஷாவை அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தது உண்மைதான். ஆனால் நான் ரேப் பண்ணல சார்.
சார் நான் ரேப் பண்ணல சார். பங்கஜ் அண்ட் சாகிருக்கு அப்புறம் ராணக், அபினவும் இந்த கேஸோட பிரைம் சஸ்பெக்ட்ஸா இருந்தாங்க. ஆனா குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. பிளாசா ஹோட்டல் பேர் வெளியே வந்ததும் இந்த கேஸ் ஒரு பிரைம் நியூஸாவே மாறிடுச்சு. ஒரு பக்கம் விக்டிமை பத்தி பாவமான ஆர்டிக்கல் வர ஆரம்பிச்சது, இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வியும் எழுந்தது. த்ரிஷாக்கு உண்மையாவே ரேப் நடந்ததா? சார் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன்ல த்ரிஷாவோட சூசைடுக்கான காரணம் என்னன்னு தெரியல. சூசைடுக்கான காரணமும் தெரியல. சூசைட் நோட்ல அவ நியாயம்னு எதை சொல்றான்னு புரிய மாட்டேங்குது. த்ரிஷாக்கு அப்படி என்னதான் ஆச்சு? எதுக்காக அவன் நியாயம் வேண்டான்னு சொன்னா? அப்புறம் சார் நான் சார் கிட்ட பேசணும், என்னை விடுங்க சார். ரூபா, என் தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கணும் சார். அவளுக்கு ரேப் தான் ஆச்சுன்னு நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க? இங்க பாருங்க சந்தியா, த்ரிஷாக்கு ரேப் நடந்துச்சுன்னு நாங்க நம்பினாலும் நீதிமன்றத்தில் கொடுக்க எங்ககிட்ட எந்த ஆதாரமும் எவிடன்ஸும் இல்லை. எவிடன்ஸை நீங்க எல்லாம் மறைக்கிறீங்க சார். ஏதோ ஒரு பெரிய ஆளை காப்பாத்துறதுக்கு தான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் தான் அன்னைக்கு ஹோட்டல் பிளாசால த்ரிஷாவை. சந்தியா, இன்னைக்கு நீங்க இங்க வந்து கத்துற மாதிரி முதல்லயே பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். த்ரிஷாக்கு இந்த சம்பவம் நடந்து 10 நாள் வரைக்கும் நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்க? என்னோட வாயை அடைச்சிட்டாங்க சார். முதல்ல தேவலி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அந்த ஆபீசர், அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா. சார், ஒருவேளை என் தங்கச்சி த்ரிஷாக்கு நியாயம் கிடைக்கலனா நானும் சூசைட் பண்ணிப்பேன், நானும் தூக்க மாட்டிப்பேன் சார். நான் உண்மையை தான் சொல்றேன், நான் செத்துருவேன் சார். எங்க 2 பேரோட ஆன்மாவும் உங்களை சும்மா விடாது. உங்களால நிம்மதியா தூங்க முடியாது சார். எப்போ உங்களால நிம்மதியா தூங்க முடியாது சார். எப்பவும் முடியாது, 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 முடியாது. நேற்று சாயங்காலம் முகர்ஜி நகர்ல உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நேற்று வரைக்கும் நிலைமை மோசமா இருந்துச்சு. இன்னைக்கு தான் உங்க பொண்ணுக்கு நினைவு வந்திருக்கு. சார் குட் நியூஸ். நம்ம 8வது கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. த்ரிஷாவோட லேப்டாப்? ஆமாம் சார். ஜாகிர் கால் ரெக்கார்ட் மூலமா தெரிய வந்துச்சு. அவன் அந்த லேப்டாப்பை 7th மார்ச் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் வித்துட்டான். நம்ம டீம் அந்த லேப்டாப்பை அந்த ஷாப்லேருந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. சார் அந்த லேப்டாப்பை வித்தன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா திரிசா மேடம் நான் எதுவுமே பண்ணல சார். லேப்டாப் எப்படி உன் கைக்கு வந்துச்சு? சார் அன்னைக்கு ராத்திரி நான் திரிசா மேடம் என் டாக்ஸிலேருந்து நான் இறக்கும் போது அவங்க லேப்டாப் பேக்கை என் டாக்ஸிலே விட்டுட்டாங்க சார். நான் அவங்களை எங்கே இறக்கி விட்டோன்னே திருப்பி கொடுக்க அங்கே போனேன். அந்த மேடம் கூட இன்னொரு பொண்ணு இருந்தாங்க சார். அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த பேக்கை திரும்ப கொடுக்க அப்போது எனக்கு தைரியம் வரல சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அந்த லேப்டாப்பை என்கிட்டயே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் காசு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த லேப்டாப்பை நான் வித்துட்டேன் சார். அவனை கண்காணிங்க. ஷர்மா சார், த்ரிஷா லேப்டாப்ல ஏதாவது கிடைச்சதா? இப்போதைக்கு எதுவும் இல்லை சார். ஹலோ ஆதில் சார், நான் முகர்ஜி நகர்லேருந்து இன்ஸ்பெக்டர் அமிர்தா கோயல் பேசுகிறேன். கேஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் சார். மாலதி எதுக்கு சாகரத்துக்கு முன்னாடி உங்கள் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்கா? மால்தி அண்ட் மார்னஸோட ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஒரு மர்மமாகவே இருந்துச்சு. மால்தியோட ஃபோன் கால் கடைசியாக போனது ஜவார் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போலீஸை சுத்த வைக்கிறதுக்கான சதியா உண்மையான ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜவார் நகர் போலீஸ் மால்தியோட அப்பாவை சந்திச்சாங்க. உங்க பொண்ணு இதுக்கு முன்னாடி எப்போவாவது யாராவது அவளை மாலஸ்ட் பண்ணதா சொன்னாலா? இல்லை சார். ஆனா அன்னைக்கு சார். அப்பா. சொல்லுமா. நிலா. நிலாவா? நிலா. நிலா அவங்க தான் ஒன்று இப்படி பண்ணாங்களா? சொல்லுமா. சொல்லுமா. அவ நிலான்னு சொல்லி அவளோட கழுத்தை காமிச்சுக்கிட்டு இருந்தா சார். அவ என்னதான் சொல்ல வர்றான்னு எனக்கு புரியவே இல்லை சார். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி உங்க பொண்ணு மாலதி அவளோட கிளாஸ்மேட் மானஸ் 2 பேரோட ஃபோனும் முகர்ஜி நகர்ல ஆக்டிவா இருந்திருக்கு. முகர்ஜி நகர்ல அவங்க எங்க போவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், எனக்கு தெரியாது. இந்த விடுகதைக்கு இன்னும் பதில் கிடைக்கல. சாகரத்துக்கு முன்னாடி மாலதி நம்ம ஸ்டேஷனுக்கு எதுக்காக கால் பண்ணா? ஒரு விஷயம் சார், மாலதியோட ஃபோன் ஆக்டிவாக இருந்த முகர்ஜி நகரில் நான் என்கொயரி பண்ணிட்டு இருந்தேன் சார். அங்கே எதுவும் பெருசாக கிடைக்கல சார். ஆனால் நாங்கள் ஒரு லாட்ஜை பார்த்தேன். அந்த லாட்ஜ் பேர் புஷ்கர் பிளாசா சார். த்ரிஷாவோட கேஸில் ஹோட்டல் பிளாசான்னு சொன்னாங்க. இது புஷ்கர் ராஜா ஷம்தா நகர்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கேருந்து தான் த்ரிஷா கேப் ஹையர் பண்ணியிருக்கா சார். நம்ம இன்வெஸ்டிகேஷன் படி பார்த்தா ஷம்தா நகர் முகர்ஜி நகருக்கு நடுவில் எந்த பிளாசாவும் இல்லை. ஆனால் இந்த புஷ்கர் பிளாசா இருக்கு. அப்படின்னா திரிஷா சந்தியா கிட்ட பிளாசா ஹோட்டல்னு சொன்னது ஒருவேளை அந்த பிளாசா ஹோட்டல் இந்த புஷ்கர் பிளாசா லாட்ஜா இருக்கலாம்ல?
சார் ஃபர்ஸ்ட் மார்ச்க்கு இங்கே எந்த பார்ட்டியும் நடக்கல. எங்கள் லாட்ஜில் எல்லாமே ரூம்ஸ் தான் சார். இங்கே பார்ட்டி ஹால்லாம் கிடையாது. திரிஷா ஏதாவது ரூம்ல இங்க தங்கியிருக்கலாம். இந்த பொண்ணோட பேரு திரிஷா. இவளை இதுக்கு முன்னாடி நீங்க இங்க பார்த்திருக்கீங்களா? இல்லை, நோ சார். ஃபர்ஸ்ட் மார்ச் எந்தெந்த ரூம்ல யார் யார் இருந்தாங்கன்னு டீட்டெயில் கொடுங்க. ஃபர்ஸ்ட் மார்ச்சோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். ஆனால் சார் எங்கள் லாட்ஜில் 10 நாள் ஃபுட்டேஜ் ஸ்டோரேஜ்க்கு அப்புறம் எங்களோட ஹார்ட் டிரைவ் ஃபுல்லாகிடும். அதனால புது ஃபுட்டேஜ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக பழைய ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிடுவோம். இங்க யார் யாரெல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தாங்களோ அவங்கள பற்றிலாம் விசாரிங்க. அவங்கள யார் யாரெல்லாம் திரிஷா கூட கனெக்டட்னு பாருங்க. ஓகே சார். சார், புஷ்கர் பிளாசா லாட்ஜில் எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இல்லை. திரிஷாவோட லேப்டாப்லையும் எதுவும் கிடைக்கல. சரி, அந்த முகர்ஜி நகர் மாலதி மானஸ் கேஸில் ஏதாவது தெரிஞ்சுதா? நோ சார், அவங்க கால் ரெக்கார்ட்ஸ்லையும் எதுவும் கிடைக்கல. ஆக்சிடென்ட் பண்ண அந்த டெம்போவை பற்றியும் எதுவும் தெரியல. திரிஷா ஃபர்ஸ்ட் மார்ச் அன்னைக்கு முகர்ஜி நகர் போனானே வச்சுப்போம். இந்த கனெக்ஷனை தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கு. டாம் டேட்டா எடுங்க, ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும். ஓகே சார். நிறைய பேர் இருக்காங்க சார். பொண்ணு ஒரு வேளை உயிரோட இருந்தா கண்டுபிடிக்க ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு வழி இருக்கு சர்மா. இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண கான்ஸ்டபிள் ரூபா இருக்காங்கல்ல, அவங்கள ரேண்டம் கேஸோட விக்டிமா மாற்றி நாம ஷார்ட் லிஸ்ட் பண்ண இவங்க எல்லாரும் முன்னாடியும் அவங்கள நிற்க வைப்போம். ஒருவேளை இவங்களில் குற்றவாளி இருந்தால் விக்டிமை முன்னாடி பார்த்ததும் அன்ஈஸி ஆவாங்க, அன்கம்ஃபர்டபுள் ஆவாங்க. அவங்க நடவடிக்கையை பார்த்து, அவங்க பாடி லாங்குவேஜை பார்த்து அவனை பிடிச்சிடலாம். அப்புறம் எலி பொறியில வந்து தானா மாட்டோம். சார், அவ நிலான்னு சொல்லி அவ கழுத்தை காமிச்சுக்கிட்டு இருந்தா சார். அவ என்ன சொல்ல வர்றான்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை சார். அந்த செக் ஷர்ட்காரனை உள்ள கூட்டிட்டு வாங்க. உங்க பேர் என்ன? சத்யேந்திரன். அந்த பொண்ணு உங்களை கை காட்டல, நீங்க இன்வால்வ் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. எங்ககிட்ட இன்னொரு போட்டோவும் இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்ததில்லை சார். சரி, நீங்க கிளம்பலாம். இவன் ஹிஸ்டரியை எழுதுங்க. ஹலோ 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 சார், நீங்கள் சொன்ன அந்த சத்யேந்திராவோட ஃபோனை நான் சர்வேலன்ஸில் போட்டேன். அவன் 2 பேருக்கு கால் பண்ணியிருக்கான். யார் அந்த 2 பேர்? விட்டுருங்க சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். மாலதியோட பாய் ஃப்ரெண்ட் என் பில்டிங்கில் தான் இருப்பான். அன்றைக்கி மாலதியும் பாய் ஃப்ரெண்டும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்கு என் பில்டிங் மேலே வந்தாங்க சார். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும்போது நான் பார்த்துட்டேன் சார். அவங்க 2 பேரோட வீடியோவும் வைரல் பண்ணிவிடுவேன்னு அவங்கள மிரட்டினேன் சார். அப்புறம் அவங்க 2 பேரையும் நான் மனிஷோட கெஸ்ட் ஹவுஸ் புஷ்கர் பிளாசாக்கு கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் நாங்கள் 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக இருந்தோம் சார். அப்படியா? அந்த 4வது ஆள் யாரு? எங்க 4 பேரோட பழக்கமும் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் இருந்துச்சு. நாங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம். எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம். அதனால மாலதி மாதிரி பொண்ணுங்களை தேடிக்கிட்டே இருப்போம். த்ரிஷா என்னை பைத்தியக்காரத்தனமா காதலிச்சா. ஆனா எப்பவுமே அவ என்னை தொடவே விடல. அன்பா இல்லைனாலும் கட்டாயப்படுத்தி தான் ஆகணும்னு நினைச்சேன். எப்படியாவது அவளை அனுபவிக்கணும்னு நினைச்சேன். நாம ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்கோம்ல. இன்னைக்கு உன்னோட ஃபோனும் ஆஃப், என் ஃபோனும் ஆஃப். அதுக்கப்புறம் நான் அவளை அன்னைக்கு மனிஷோட புஷ்கர் லாட்ஜுக்கு கூட்டிட்டு போனேன். So enjoy, Manish.
நல்லா ஆடு. நீ பார்த்தல? நீ என் ஃப்ரெண்டா அரைஞ்சிட்டியா? அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க. நீ எப்படி என்னோட ஃப்ரெண்டா அரைவ? டேய், இவளை கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் த்ரிஷாவை அங்கிருந்து கூட்டிட்டு போய் ஷம்தா நகர்ல விட்டுட்டோம். இந்தா, நான் கேப் புக் பண்ணிட்டேன். பொறுமையா வீட்டுக்கு போயிரு, எந்த பிரச்சனையும் வராது. இந்தா, கேப் வந்துட்டு இருக்கோம். நாம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம். எதுவும் மாறல. நீ எனக்கு காதலிச்சிட்டேன்னு தப்பு பண்ணிட்டோமோன்னு மட்டும் யோசிச்சிடாத. இதுக்கப்புறமும் உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பார்த்துப்பேன் எப்பவுமே. சரியா? வீட்டுக்கு பத்திரமா போயிரு. டேய் வாங்கடா. ஒருவேளை அவங்க ஃபேமிலி ஆளுங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டேன். அதனால அவங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட ரேப்பை பத்தி மறைக்க சொல்லி காசு கொடுத்துருக்க இல்லையா? மாலத்தியையும் அவன் பாய் ஃப்ரெண்டையும் நீங்க தான் கொன்னீங்களா? மாலத்தியும் மானசும் எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டாங்க. த்ரிஷாவோட சூசைட் நியூஸ் ஊரெல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாலத்திக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. த்ரிஷாவும் பிரச்சனையா இருந்திருப்பல, அவளை ஏன் விட்டீங்க? அவ ஷாக்ல இருந்தா, அதனால எப்போயும் அவ வாயை திறக்க மாட்டான்னு நினைச்சேன். அந்த பொண்ணுக்கு நீ பெரிய அநியாயம் பண்ணிட்ட. அவ வாழ்க்கைய நரகமாக்கிட்ட. அவ வலிய தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டா. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியும் சூசைட் நோட்லையும் உன்னை பத்தி எதுவும் எழுதல. உன் பேரை கூட அவ அதுல எழுதல. ஏன்? ஏன்னா த்ரிஷா என்ன உண்மையா காதலிச்சா. ஆனா நீ நம்பிக்கை உணர்ச்சிகளோட காயம் ரொம்ப ஆழமா இருக்கும். குற்றவாளி உங்களுக்கு நெருங்கியவனா இருந்தாலும் அவங்கள பத்தி தெரிஞ்சதும் எல்லாத்துக்கும் முன்னாடி உணர்ச்சிகளோட விலங்க உடைச்சு தூக்கி போடணும். தப்புன்னு தெரிஞ்சும் அமைதியா இருந்தா நம்மள கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிற ஸ்லோ பாய்சன் ஆயிடும். அப்படி அமைதியா இருந்தனால தான் த்ரிஷாக்கு இப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி அமைதியா இருந்ததுக்கான விளைவு தான் மாலத்தியும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. இந்த மாதிரி கஷ்டத்துக்கும் அமைதிக்கும் குரல் கொடுக்க வேண்டியது முக்கியம். பல முறை இந்த உலகத்துல நியாயமே இல்லாம போயிடுச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையிலேயே நம்ம குரல் கொடுத்தாதான் நமக்கு நியாயம் கிடைக்கும். நான் அனூப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இன்னொரு எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் பத்திரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. பார்க்க மறந்துடாதீங்க கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.